இரு இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பும் நம்பிக்கையும் மனிதன வாழ்க்கையிலே பின்னி பிணைந்த ஒரு வாழ்க்கையுடைய தத்துவமாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. அன்பு என்பது இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உன்னத கொடை. இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்தினுடைய சார் அம்சமாக இந்த நற்செய்தியினுடைய முழுமையாக பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய அந்த உரையாடல், கடவுள் நம்மீது கொண்டிருக்கின்ற ஆழமான ஒரு நம்பிக்கையும், அவன் நம்மை ஒரு பிள்ளைகளை எப்படி வழி நடத்துவார் என்ற நிலையிலே அந்த தந்தைக்குரிய அந்த கரிசனையை இந்த இடத்தில் நாம் பார்க்க முடிகின்றது. மோசே அந்த 10 கட்டளையை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டு தன்னுடைய மக்களை வழிநடத்தக்கூடிய எல்லா நிலைகளுமே அவர்களுடைய வாழ்வு நலம் பெற வேண்டும், அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவர்கள் எச்சூழ்நிலையிலும் கடவுளையே அவர்கள் நாட வேண்டும் என்ற நிலையிலே கடவுள் அவர்களுக்கு நியமங்களையும் கட்டளைகளையும் கொடுக்கின்றார். அந்த கட்டளையின் வழியாக அவர்கள் எப்படி அவர்களை கடைப்பிடிக்க வேண்டும் என்று கூறி, இஸ்ராயலே செவிகொடு என்று அவர்களை பார்த்து இவ்வாறாக கூறுகின்றார். இஸ்ராயலே செவிகொடு என்பது அவர்களுடைய காதுகளை திறப்பது அல்ல, உள்ளத்தை திறக்க வேண்டும் என்ற நிலையிலே கடவுள் அவர்களை பார்த்து இவ்வாறாக கூறுகின்றார். அந்த செவிகொடு என்பதனுடைய ஆழமான சிந்தனையிலே அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருப்பது பார்க்கின்ற பொழுது, உன் முழு இதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவிடம் அன்பு கூறுவாயாக என்று கூறப்படுகிறது. அன்பு என்பது நாம் ஒரு அரை மனதோடு வைப்பது அல்ல, அல்லது அரை இதயத்தோடு வைப்பது அல்ல, அல்லது அரை ஆற்றலோடு கொள்வது அல்ல. முழுமையே இறைவனுடைய உறைவிடம், முழுமையே அந்த அன்பின் பிரசன்னம். அந்த முழுமையை நாம் எவ்வாறு பெற வேண்டும் என்றால் அன்பு செய்ய வேண்டும், கடவுளை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும் என்று இங்கு நமக்கு கட்டளையிடுகின்றார். அந்த கட்டளையினுடைய வார்த்தையை உள்ளத்தில் இருத்த வேண்டும், தன்னுடைய உள்ளத்தை செவி சாய்க்க நம்முடைய உள்ளத்தை திறந்து வைக்க வேண்டும் என்று சொல்கின்றார். இதன் அடிப்படையிலே அவர் தலைமுறைக்கான அந்த ஆசீர்வாதத்தை தரக்கூடியவராக உங்கள் பிள்ளைகளுக்கும் இதை கற்றுக் கொடுங்கள் என்று சொல்கின்றார். உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தது மட்டுமல்லாமல் அவர்கள் பயணங்கள் மேற்கொள்கின்ற பொழுது, தூங்கும் பொழுதும், எழுகின்ற பொழுதும், எல்லா நிலைகளிலுமே அதை தலைப்பட்டையாக அவர்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நிலையை, அந்த அன்பு என்ற கட்டளையை அவர்களுக்கு கொடுக்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த முதல் வாசகத்தினுடைய அப்படியே தொடர்ச்சியாக நாம் இந்த நற்செய்தி வாசகத்தோடு பார்க்கின்ற பொழுது அன்பின் வழியாக நம்பிக்கை நாம் கொள்ள வேண்டும். நம்பிக்கை என்பது அந்த தந்தையானவர் அவனுடைய மகனை தூக்கி கொண்டு வருகின்றார் இயேசுவிடம். எப்படியாவது என்னுடைய மகன் குணம் பெற வேண்டும், இவன் வலிப்பு நோயினால் துடிதுடித்து கொண்டிருக்கின்றான், தீயினாலும் நெருப்பிலும் விழுந்து இவன் அடிக்கடி தன்னுடைய அந்த நோயினால் துன்புற்று கொண்டிருக்கின்றான், எப்படியாவது இயேசு குணப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை அவரிடம் ஆழமாக இருந்ததால் அவரை தூக்கி கொண்டு வருகின்றார். தூக்கி கொண்டு வந்து இயேசுவிடம் தன்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுத்து ஜெபிக்கின்றார். அந்த ஜெபத்தின் வழியாக இயேசு அவருக்கு, அந்த சிறுவனுக்கு குணம் தருகின்றார். அந்த பேயை கடிந்து கொண்டு அப்பாலை போ என்று சொல்லி அந்த பேயை விரட்டக்கூடியவராக இருக்கின்றார். இதை பார்த்த சீடர்கள், ஏன் எங்களால் இதை செய்ய முடியவில்லை, ஏன் எங்களால் இயலவில்லை என்று சொல்கின்றார். அவர்கள் பார்த்தது எல்லாம் அந்த மனித முடியாத இயலாமையை பற்றி தான் அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உங்களால் முடியும், அனைவராலும் முடியும். ஏன் சீடர்களால் மட்டும் முடியாதது என்றல்ல, நம் ஒவ்வொருவராலையும் முடியும் என்றால் அது நம்பிக்கை மட்டும்தான். நம்மில் நம்பிக்கை இருக்கின்ற பொழுது, அந்த நம்பிக்கை நம்மில் இருக்கின்ற பொழுது அவர் சொல்வார், கடுகளவு நம்பிக்கை உங்களிடம் இருந்தால் அந்த மலையை பெயர்ந்து கடலில் விழு என்றாலும் அது விழும் என்று சொல்கின்ற அந்த நம்பிக்கை நம்மில் இருக்கின்ற பொழுது எதையும் செய்யக்கூடிய ஆற்றலையும்
எதையும் செய்யக்கூடிய வல்லமையும் நமக்கு தரக்கூடியவராக இருக்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பை நாம் எப்பொழுதுமே நம் இதயத்தில் ஏற்று நாம் நம்பிக்கையோடு வாழ்கின்ற பொழுது இறைவன் நம்மை ஒவ்வொரு நாளுமே ஆசீர்வதிக்கின்றார் என்றால் அவருடைய முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் நம்மை அன்பு செய்து நாம் எந்நாளும் அவருக்கேற்ற பிள்ளைகளாக வாழுகின்ற பொழுது எல்லா நலன்களையும் எல்லா வரங்களையும் எல்லா நிலைகளுமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு இத்தெய்வீக திருப்பலியிலே நாம் பக்தியோடு மன்றாடுவோம்.